ஷீ ஷீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்ம வழக்கப்படி பார்த்திங்கன்னா அனைத்து பண்டிகைகளும் பூஜைகளும் எல்லாம் பகல் நேரத்தில் தான் நமக்கு வரும். அதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி. ஒவ்வொரு மாதமும் இந்த சிவராத்திரிகள் வரும். மகா சிவராத்திரின்னு மாசி மாதத்தில் வர்றது. அதே போல் பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா இரவு நேர பூஜையாக ஏகாதசி வரும். முத்தாய்ப்பாக மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி. இதை தவிர அம்பிகைக்கு பார்த்திங்கன்னா 9 நாள் இரவு வழிபாடு நவராத்திரி என்று வருகிறது. இது வருடத்துக்கு ஒரு 4 முறை வரும். சாரதா நவராத்திரி புரட்டாசி மாதத்தில் வருகின்ற சாரதா நவராத்திரி மட்டும்தான் நமக்கு ரொம்ப பிரசித்தி. ஆடி மாதத்தில் வாராகி நவராத்திரின்னு வரும். உங்களுக்கு தை மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷியாமலா நவராத்திரி. இந்த பங்குனி மாதம் வருகிறது பார்த்திங்கன்னா வசந்த நவராத்திரி. அதாவது உங்களுக்கு வசந்த காலம் துவங்கிறதுனால வசந்த நவராத்திரின்னு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. லலிதா நவராத்திரின்னும் இதை சொல்லலாம். சரி, இந்த நவராத்திரியை நமக்கு 30ஆம் தேதி மார்ச் மாதம் ஆரம்பித்து உங்களுக்கு 7ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்குது. 7ஆம் தேதி அன்னைக்கு தசமி. அதுக்கு முன்னே இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீராம நவமியை ஒட்டி இந்த 10 நாள் உற்சவமாக வரும். அதை தவிர பார்த்திங்கன்னா சித்தர்கள் பெரியவங்க அடியேன் குருநாதர்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு அமாவாசையும் கழித்து வருகிற அந்த 10 நாள் வளர்பிறை திதிகளை நாம் நவராத்திரியாகவே சித்தர்கள் நிறைய பேராலையும் விதவிதமான முறைகளிலும் கொண்டாடுகிறார்கள். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த நவராத்திரி அம்பாள் பூஜைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பூஜையாக கருதப்படுகிறது. அவ்வளோ சந்தோஷப்படுவாளாம் நவராத்திரியில் நாம் அம்பாளை ஆராதனை செய்யாங்கனாக்கா. ஸோ நாம் இதை எப்படியெல்லாம் செய்யலாம், என்ன லகுவாக ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலாம். ஏன்னா சித்தர்கள் மகரிஷிகள் தேவர்கள் எல்லாரும் பூஜை செய்கிற சமயத்தில் நாமும் ஏதோ சின்னதாக ஒரு பூஜையை பண்ணி அவங்களோடு சேர்ந்து நமக்கும் அந்த 30 தேவர்கள் ரிஷிகள் அவங்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும்போது நமக்கும் சின்னதாக ஒன்று கிடச்சிருட்டுமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி தான் இது. இந்த பூஜைக்குண்டான விரதங்கள் அவரவர்கள் உடல் வயது வசதிக்கேற்றா போல் இருந்துக்கலாம். பொதுவாக சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது ஒரு நல்ல விஷயம். அதை தாண்டி நீங்கள் ஒரு வேளை உணவு இருவேளை உணவு அது உங்களுடைய வழக்கமோ இல்லை உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க. கர்ப்பஸ்திரீகள் வயதானவர்கள் குழந்தைகளுக்கு இதில் கணக்கு கிடையாது. இதுதான் விரதத்தினுடைய ஒரு விஷயம் உங்களுக்கு. அதே மாதிரி நாம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அதிகாலையில் எழுந்துக்கணும். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எழுந்து நம்ம குல வழக்கப்படி ஆடை உடுத்துது ரொம்ப அவசியங்க. கட்டாயம் புடவை தான் அணிய வேண்டும் பூஜை சமயத்தில். மற்றபடி நீங்கள் என்ன போடுறீங்களோ போட்டுக்கோங்க. ஆண்களாக இருந்தாக்கா வேட்டி துண்டு, ஒற்றை துணியாக நாம் இருக்கக்கூடாது. ஒற்றை துணியாக நாம் அணியவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு துணி. நம்ம குளிச்சுட்டு நெற்றிக்கு அதிகாலை நீராடி நீரு பூசி உங்களுடைய பாரம்பரிய உடையை அணிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடியே நீங்கள் வாசல்லாம் தெளிச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே பூஜை செய்கிறீங்களோ அந்த இடத்த சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டு சாணம் போட்டு மெழுகலாம். இல்லையா எங்களுக்கு ஒரு சின்ன ஷெல்ஃபு தாம்மா இருக்குது அப்படின்னா அந்த பலகையில் நீங்கள் மஞ்சள் பூசி அதில் நீங்கள் கோலமிடலாம். ஒவ்வொரு திதிக்குண்டான கோலங்களும் இருக்குது, ஒவ்வொரு கிழமைக்குண்டான கோலங்களும் இருக்குது. அது கோலங்கள் மகிமையில் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு என்னமோ தெரியல அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஸ்டார் கோலம் மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரெட்டை தீபம், ஒரு சாதாரண மண் அகல் தீபம் போதுமானது. நெய் இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெயில் 2 தீபம் ஏற்றிடுங்க. இப்போ நீங்கள் பூஜையை ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சில விஷயங்களுக்காக சங்கல்பம் பண்ணி நான் இதுக்காக செய்கிறேன் அதுக்காக செய்கிறேன்னா அதுதான் சங்கல்பம். அதுக்கு அக்ஷதை வச்சும் செய்யலாம், இல்லைனா மனசால் கூட நீங்கள் வேண்டிக்கலாம். அது உங்கள் சௌகரியம். இந்த 2 தீபம் போட்டுட்டு உங்களுக்கு முடிந்த என்ன நைவேத்தியமோ அதை செய்யுங்க. எதுவும் முடியலைன்னா ஒரு கல்கண்டு கூட வச்சுட்டு ஒரு பஞ்ச பாத்திரத்துலேயோ ஒரு பித்தளை டம்ளரோ செம்பு டம்ளரோ எவர் சில்வர் வேண்டாம், அதில் ஒரு தீர்த்தம் உங்கள் பூஜை ஒரு 2 ஊதுவத்தி வச்சுட்டு முடிஞ்சிடுச்சு. முடிந்தவங்க நீங்கள் சக்கரை பொங்கலோ சுண்டலோ ஏதாவது செஞ்சால் நைவேத்தியம் செய்யலாம். காலையில் சிவபெருமானுக்கு பூஜை.
உங்கள் வீட்டில் இருக்கிற மற்ற சுவாமி படமெல்லாம் இருக்கும், இல்லை விக்கிரகம் இருக்கும், சங்கு சால கிராமமோ வேல் பூஜையோ அதோடு எல்லாத்தோட சேர்த்து இந்த கல்கண்டா இல்லை உங்களை முடிஞ்ச நைவேத்தியம், ஒவ்வொரு நாளுக்கு சிறப்பான நைவேத்தியங்களும் இருக்குது. எதுவும் முடியலைன்னா கல்கண்டு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அதாவது திராட்சை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இது மாதிரி உங்களுக்கு எது முடியுமோ, இல்லைன்னா உடச்சக்கடலை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு வெள்ளைக்கட்டியோ எதுவோ ஒன்று வச்சுக்கோங்க. காலையில் இது பூஜை முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு முடிந்த பூக்களையும் நீங்கள் போடலாம். உங்களுக்கு இதுதான் கிடைக்கிது அதுதான் கிடைக்குதுன்னு அப்படிலாம் இல்லை. வில்வம் தாமரைப்பூ ரொம்ப விசேஷம். ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கிதோ ஏக்க வில்வம் சிவார்ப்பணம்னு நீங்கள் செஞ்சுருங்க. உங்கள் வசதி இருக்கிறவங்க அந்த கொலு மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாள் ஸ்லோகங்கள், குறிப்பாக லலிதா சகஸ்ரநாமமும் லலிதா நவரத்ன மாலையும் படிக்கிறது ரொம்ப விசேஷம். காலையில் சிவனுக்குண்டான ஸ்லோகங்கள் பண்ணுங்கள். அம்பாளுக்கு எப்போ பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல் சாயந்தரம் 6 மணிக்கு மேல், சூரிய அஸ்தமனத்துக்கு மேலே தான் நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். விடிய நீங்கள் பண்ணலாம். ஏன் 10 மணிக்கு தான் நான் ஆஃபீஸ்லேருந்து வருவேன்னு சொன்னாக்கா இந்த நவராத்திரி அது நமக்காக அம்பாள் ஒதுக்கி கொடுத்த நேரம்னு நினச்சிக்கோங்க. அந்த நேரத்துக்கு குளிக்க முடிஞ்சால் குளிங்க, இல்லை கை கால் அலம்பி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் தண்ணி ஏதானும் புரோஷனம் பண்ணிவிட்டு உட்காந்து உங்களுக்கு என்ன முடியுதோ, உங்களுக்கு முடிஞ்ச அம்பாளுக்கு அப்பம், சுழியம், இந்த மாதிரி இனிப்பு வகைகள்லாம் ரொம்ப பிடிக்கும், அப்படி செஞ்சு வச்சு செய்யுங்கோ. இல்லைன்னா ஒரு கற்கண்டோ வெள்ளைக்கட்டியோ வச்சு கூட ஒரு தீப தூப ஆராதனை பண்ணிவிட்டு 2 அகல் போடுறோம். நீங்கள் குத்து விளக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ செய்யுங்க. மினிமம் ஒரு 2 அகல் விளக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சௌகரியம் கம்மியாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அம்மா நான் காலையில் 7 மணிக்கு வேலைக்கு போனேன்னா சாயந்தரம் 7 மணிக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவேன்னா அந்த 7 மணிக்கு பிறகு நீங்கள் இந்த பூஜைகளை செய்யுங்க. இதில் முக்கியமாக இந்த 10 நாளும் நம்மளால் செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில் சப்தமி, அஷ்டமி, நவமி அந்த கடைசி 3 நாட்களாவது நீங்கள் இந்த பூஜைகளை செய்கிறது சிறப்பு. இந்த பூஜைகளோடு சேர்த்து என்ன பண்ணணும், உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்யுங்க. ஒருத்தருக்கு முடியுமா 1000 பேருக்கு அன்னதானம் செய்யுங்க, இல்லையா ஒரு 10 பேருக்கு செய்யுங்க, இல்லையா ஒரு 5 பேருக்கு, இல்லைன்னா ஒரு நாய்க்கோ பசுக்கோ பூனைக்கோ என்ன முடியுமோ காக்கைக்கு உணவு கொடுக்கலாம். உங்களுடைய பக்தி தான் முக்கியம். அந்த யதாசக்தி உங்களுக்கு தான தர்மங்களோடு சேர்ந்து செய்கிற பூஜைக்கு பலன்கள் அதிகம். அதுலேயும் குறிப்பாக என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 லேடிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கங்க. பெண்கள் எல்லாம் இணைந்து கொண்டு கோயிலில் போயிட்டு ஒரு துர்கை சன்னதியிலோ அம்பாள் கோயிலுக்கோ போயிட்டு எல்லாருமா இணைந்து வெத்தலை, பாக்கு, பழம், பூ வச்சுட்டு இந்த பூஜையெல்லாம் முடியுது இல்லையா, தினமும் செஞ்சாலும் சிறப்பு. இல்லைன்னா இந்த 10 நாள் கடைசி நாள் அன்னைக்கு போயிட்டு தாம்பூலம் வச்சு அங்கே வர சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம். வெத்தலை, பாக்கு, பழம், பூவு, மஞ்சள், குங்குமம், தாலிச்சரடு, அதோடு சேர்த்து உங்களால் என்ன முடியுமோ ஒரு ரூபா காயின், இல்லை 10 ரூபா காயின், அது மாதிரி வச்சுட்டு வேறு ஏதோ ஒரு சுண்டலோ, இல்லை ஒரு கல்கண்டோ, இல்லை ஒரு திராட்சை பிரசாதமோ, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன, சில பேர் ப்ளவுஸ் பிட் வச்சு கொடுப்பாங்க, சில பேர் சாரி வச்சு கொடுப்பாங்க, இந்த சேலை வைக்கிறது, அதெல்லாம் அவங்களுடைய சக்தி. குறைஞ்சபட்சம் ஒரு 2 வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம் கொடுக்கறது சிறப்பு. அதே மாதிரி புஷ்பங்களை தானம் கொடுக்கறதும் சிறப்பு. சரி, ஒவ்வொரு நாளுக்கும் பார்த்தீங்கன்னா அம்பாள் ஒவ்வொரு ரூபமாகவும் உங்களுக்கு காட்சி கொடுப்பா. ஆனால் நமக்கு முடிந்தது நாம் வீட்டில் லலிதா சகஸ்ரநாமம் அதை படிங்க, அபிராமி அந்தாதி அதை படிக்கலாம், லலிதா நவரத்ன மாலை அதை 9 முறை கேட்குறது ரொம்ப சிறப்பு. இந்த வகையில் உங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அபிராமி அந்தாதி தமிழில் தான் இருக்குது. அந்த புத்தகத்தை பார்த்து படிக்கலாம். எதுவும் முடியல அப்படின்னாக்கா அந்த கேசட்டுகளை போட்டு நீங்கள் ஒலிக்க செய்து உங்களுடைய பூஜைகளை செய்யலாம். எப்பயுமே 6 மணிக்கு மேலே தான் நவராத்திரி பூஜை, இல்லையா? நான் கோயிலுக்கு போகணுமா, அங்கே பூஜை நடக்குதுன்னா அதுலேயும் கலந்துக்கங்க. வீட்டில் ஒரு 8 மணி 9 மணிக்கு கூட இதை நீங்கள் செய்யலாம். ஏன்னா இது அதிகாலை அடுத்த நாள் காலையில் வரைக்கும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு செய்யக்கூடிய பூஜை. இந்த அளவில் நம்ம என்னெல்லாம் கேட்குறோமோ அம்பாள் அவ்வளோ சந்தோஷமாக நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுவா. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வரங்களையெல்லாம் நாம் கேட்டு அனைவரும் மகிழ்ச்சியாக இந்த வசந்த நவராத்திரியை நாம் கொண்டாடி சிறப்பான பலன்களை பெறலாம் என்று இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன்.
இந்த 9 நாளுக்கும் பண்ணிவிட்டு கடைசியாக தசமி அன்னைக்கு நாம் செய்யலாம். உங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்யுங்க. கோயிலில் போயிட்டு என்னால் இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, அவங்க இவ்வளோ காசு கேட்குறாங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க. அங்கே பெருக்கி அழகாக சின்னதாக ஒரு மாக்கோலம் போடுங்க. அந்த விளக்குகளெல்லாம் சுத்தப்படுத்தி தேய்ச்சி கொடுக்கலாம். உங்களால் என்னெல்லாம் முடியுமோ சரீர சேவையாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். வருத்தப்படுவதற்கு ஒரு விஷயமுமே கிடையாது. அவங்க எல்லாம் செய்யும்போது ஒரு 100 கிராம் கொண்டக்கடலை வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கூட அதில் என்னைக்கா ஒரு நாள் அந்த சுண்டலில் கூட அவங்க அதை சேர்த்துப்பாங்க. அதனால் நாம் இதுதான் முடியும், இதுதான் செய்கிறோம், அதுக்கு தான் பலன், இதுக்கு தான் பலன் எல்லாம் கிடையவே கிடையாது. இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. நமக்கு புராண நிகழ்வுகள் நம்ம செய்கிற தான தர்மத்துக்கெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனோம்னா பதிவுகள் நீண்டு கொண்டே போகும். அது மற்றொரு பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் ஒரு சின்ன விஷயம் எதுவுமே முடியலன்னா ஒரு புடி ரவை சக்கரை கொண்டு போய் எறும்புகளுக்கு போடுங்க. இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். வசந்த நவராத்திரியை அனைவரும் கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.